சகரியா யாருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான்? தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். நீங்களும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கலாம். சொன்னாங்கல்ல, சடன் எது வேணாலும் நடக்கும். ஆமென். நீங்கள் நல்லா ஏன்னா கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் பிசாசு கடைசி நாட்களில் வஞ்சிப்பான். சகரியா தேவ சமூகத்தில் தான் நின்னான். சபைக்கு தானே பாஸ்டர் போகிறேன், சபைக்கு தானே போகிறேன், சபையில் தானே தேவனை ஆராதிக்கிறேன், வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. ஆமென். குற்றம் சாட்டுகிறவன், த ஈவில். அவன் மேலே அழுக்கு வஸ்திரத்தை போட்டது யார்? பிசாஸ். அவனுக்கு விரோதம் செய்கிறவன் அவன் மேலே என்ன செய்தான்? டாட்டி கார்மெண்ட். அது யார் பார்வையில் பட்டது? கர்த்தருடைய பார்வையில் பட்டது. சில வேளைகளில் உங்களுக்கு தெரியாமலேயே உங்கள் ஊழியத்தில், உங்கள் ஜப ஜீவியத்தில், உங்கள் குடும்ப ஜீவியத்தில் பிசாசு சில டாட்டி அழுக்கு காரியங்களை கொண்டு வந்து போடுவான். உங்கள் ஜீவியத்தில், உங்களுடைய நேச்சரில் வஸ்திரம் என்று சொல்லும்போது அது உங்களுடைய சுபாவத்தை குறிக்கும். உங்கள் சுபாவம் சமயத்தில் உங்களை அறியாமலேயே மாறும். ஆமென். அல்லேலூயா. அந்த நேரத்தில் பாருங்கள், யாருக்கு முன்பாக அவன் நின்று கொண்டிருந்தான்? கர்த்தருக்கு முன்பாக.